ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மிஸ்ரீஸ்னா ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே அதுலேயும் முக்கியமாக இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 4. மயோ வந்து தூங்கிட்டு இருக்கா. இவ தூங்கும்போது கியூட்டா இருக்கால அப்படின்னு யோரி பார்த்துட்டு இருக்கா. அட நான் தானே இவளை சேஃபா பாத்துக்கிடணும், யாராச்சும் வராங்களா அப்படின்னு யோரி பார்க்கும்போது ஒரு சவுண்ட் கேக்குது. மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரான். பட் அவன் பாட்டு வந்து ஒரு பேக் அந்த இடத்துல வச்சுட்டு அவன் பாட்டு போயிருந்தான். மாஸ்க் போட்டவங்க பேச முடியாதுன்னு தெரியும், உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், இந்த பொண்ணு என்ன முட்டாளா மாஸ்க் போட்டவங்க கிட்ட வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் கண்ண நீட்டவும் அன்னெசரி ஆக்ஷன். இந்த பொண்ணு லெவல் காட் கிட்ட நெருங்கிட்டா, சோ இவளை சூசைட் பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பருக்கு கமெண்ட் வருது. எனது காட் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவன் கேட்கவும், இந்த ரெம் காடை கிரியேட் பண்றதுக்காக தான் மாஸ்க் போட்டுக்கிறவங்க தான் ஏஞ்சல்ஸ், அவங்களோட கடமை ஹியூமன்ஸை கடவுள் கிட்ட கொண்டு வரணும். இந்த பொண்ணு லெவல் காட் கிட்ட நெருங்கிட்டா அப்படின்னு அந்த கமெண்ட் சொல்லுது. அப்பாடா இப்ப வாச்சு நீங்க ரிலாக்ஸ் ஆனீங்களே, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லவும், இந்த பொண்ணு லெவல் காட் கிட்ட நெருங்கிட்டாளா. ஹே பொண்ணு உன்கிட்ட ஒன்னு கேட்கவா அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் கேட்கவும், உங்களால பேச முடியுமா, என்னோட பேரு கவான் ஷின்சகி, எனக்கு இந்த இடம் ரொம்பவும் பயமா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. ஹே பொண்ணு சரி சரி அழாதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் சொல்றான். இப்போ நல்லாவே வடிஞ்சிருது. மையோ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. யோரி எங்க போனா அப்படின்னு வா பார்க்கவும், எமோஷன்லெஸ் மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் இதை வந்து சப்ளை பண்ணிட்டு போனா. இதுல ஒரு நைஃபும் இருக்கு அப்படின்னு யோரி காமிக்கவும், நைஃபை பார்க்கவுமே மையோக்கு அது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இதை நானே வச்சுக்கிடலாமா அப்படின்னு வா கேட்கறா. ஆமா உன்கிட்ட எந்த வெப்பனும் இல்லல்ல, நீயே வச்சுக்கோ அப்படின்னு யோரி சொல்றா. மையோ ஹாப்பியா இருக்கிறா. கத்திய பார்த்தா இவளுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோரி யோசிச்சுட்டு, என்னோட பிரதர் காலையில கால் பண்றான்னு சொல்லியிருக்கான், அவன் கிட்ட பேசணும் அப்படின்னு யோரி நினைக்கிறா. சரி மார்னிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரேகாவும் வந்துட்டு யோரி கால் பண்றா. யோரி ஏன் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கவும், காலை அட்டன் பண்றாங்க. ஹலோ யோரி அப்படின்னு சொல்லவோ, சாரி நான் யோரி இல்ல அப்படின்னு சொல்லி மையோ தான் காலை அட்டன் பண்ணி பேசுறா. ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. யோரி எங்க அப்படின்னு சொல்லி ரீகா கேட்கவும், அவ இப்பதான் தூங்கிட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு மையோ சொல்லவும், அவ கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதான், திடீர்னு தூங்கிடுவா, அவளை எழுப்பவே முடியாது அப்படின்னு ரீகா சொல்லிட்டு நேத்து அவளை கொல்ல சொன்னதை யோசிச்சு பாக்குறான். சாரி அப்படின்னு சொல்லி ரீகா சொல்லவோ, எதுக்குன்னு மையோ கேட்கறா. சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன், யோரி கிட்ட இதை சொல்லி நான் சொல்றதை அப்படியே பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ரீகா சொல்றான். இந்த பொண்ணு இதுக்கு கரெக்டா இருப்பா, இவளை வச்சு நான் சமைக்கலாம், இன்கிரீடியன்ஸ்ல இவளையும் ஆட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி செஃப் மாதிரி மாஸ்க் போட்டுக்கிற ஒருத்தன் வந்து கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்புறமா இன்னொரு விஷயம், நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன், நீ தான் என் சிஸ்டர் பாத்துக்கிடணும் அப்படின்னு ரீகா சொல்லவோ, கண்டிப்பா அப்படின்னு வா சொல்றா. இப்போ ஷின்செகி ஸ்னைப்பரும் ஒன்னா சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, நீங்களே என் கூட வரீங்களா அப்படின்னு ஷின்செகி கேட்கவும், மாஸ்க் போட்டுக்கிற எண்ணெயை விட்டு ஹியூமன்ஸ் கூட போய் ஃப்ரெண்டா இருந்துக்கோ, அவங்க கூட நீ இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்லவும், ஆனா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச 2 ஹை ஸ்கூல் பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கூட நீ ஃப்ரெண்ட் ஆயிரு, அவங்கள தேடுற வரைக்கும் நான் அவன் கூட இருக்கேன், கண்டிப்பா அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். யோரி அண்ட் மையோ தேடி தான் இவங்க 2 பேரும் இப்ப போய்கிட்டு இருக்காங்க. ஹே பொண்ணு சீக்கிரவா அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்லவும், ஹே பொண்ணு இல்ல எனக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், சரி நான் எப்படி கூப்பிடணும்னு நம்ம கேட்கறான். மிஸ் ஷின்செகின்னு கூப்பிடுங்கன்னு வா சொல்லவும், நான் அப்படி கூப்பிட்டா எனக்கு செட் ஆகாது, வா பொண்ணு அப்படின்ட்டு அவன் போறான். இப்போ மையோவும் யோரியும் வேற ஒரு பில்டிங்க்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களேன்னு யோரி யோசிக்கவும், எடுத்த உடனே நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துரும்னு நினைச்சுன்னா நீ வருத்தம் தான் படுவ அப்படின்னு சொல்லி மையோ சொல்லவும், நம்ம 2 பேருக்கு ஒரே வயசா இருந்தாலும் நீ என்னோட பிக் சிஸ்டர் மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்குற, நீ எனக்கு ஒரு பிக் சிஸ்டர் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும், மயோக்கு அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன்னு தான் என் லைஃப்ல நினைச்சேன், இது உன்னோட தப்பு தான் மயோக்கோ, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது மயோக்கோ அப்படின்னு சொல்லி மயோக்காவை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. என்னோட லைஃபே அப்பதான் சேஞ்ச் ஆச்சு, ஆனா இப்போ எனக்கு ஹாப்பினஸ் திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த செஃப் வந்து மையோட கையை பிடிச்சு தூக்கி அப்படியே கீழே போடுறான். அவ்வளவுதான் நான் சாக போறேன்னு அவ யோசிக்கிறா. அவ காலை பிடிச்சா அப்படியே ஜன்னல் வழியா அவளை தூக்கி உள்ள போடுறான். பின்னாடி வந்து மையோ எங்க காணும் அப்படின்னு சொல்லி யோரி இப்பதான் பாக்குறா. ஜன்னல் வழியா அவளை தூக்கி பில்டிங் குள்ள போட்டு இப்ப அவனுமே ஜன்னல் வழியா வரான். நீ என்ன செஃப் மாஸ்க்னே கூப்பிடலாம், என்னோட இன்கிரீடியன்ட்டா உன்னை கலெக்ஷன்ல வச்சா நீ இதுக்கு கரெக்டா இருப்ப, நீ தான் இதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த செஃப் சொல்லவும், சரி நான் சூசைட் பண்ண போற முடிவெடுத்தவங்கள உன்னால கொல்ல முடியாதுல்ல அப்படின்னு வா சொல்லவும், என்னோட இந்த மாஸ்க்ல எரர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த மாஸ்க் மூலியமா கிடைக்கிற பவர் என்கிட்ட அப்படியே தான் இருக்கு, இதோட கமெண்ட் எல்லாமே எனக்கு வந்துட்டு தான் இருக்கு, ஆனாலும் என்னோட ஓன் வில்லிங்னஸ் இதுல அதிகமா இருக்கு, சோ நான் கான்சியஸா தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த செஃப் சொல்லவும், இவ்வளவு கத்தி எடுத்துட்டு ரெடி ஆகுறா. நான் நினைச்ச மாதிரியே நீ இருக்க, இந்த கலெக்ஷன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பேக்கை எட்டி வைக்கிறான். பார்த்தா நிறைய தலை வந்து மயுக்கோ நீ பண்ணது தப்பு, அவனை கொண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசு ஞாபகம் அவளுக்கு வருது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. நான் கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி அவ அழுது அப்படியே நின்னுட்டு இருக்கா. அந்த செஃப்பும் அவளோட கழுத்துல அப்படியே அந்த ரம்பத்தை இறக்குறான். பட் டக்குன்னு அவ ஹார்ட்ல யாரோ ஷூட் பண்றாங்க. பார்த்தா யோரி அந்த இடத்துல அப்படி தொங்கிக்கிட்டே வேற லெவல்ல வந்து ஷூட் பண்றா. அந்த செஃப் கீழே விழறான். யோரி நீ கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்ட அப்படின்னு மையம் நினைக்கிறா. யோரி துப்பாக்கியை தூக்கி அவ கிட்ட போட்டுட்டு, இந்த சேஃப்டியா மேல வந்துரு, நானும் மேல வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல ஏற ட்ரை பண்றா. ஏற முடியலையே, இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் செத்து போக
மாட்டேன் அப்படின்னு யோரி நினைக்கிறா. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்னு மையோ கேட்கவும் வேணாம் அப்படின்னு அவ சொல்றா. இந்த செஃப் அவன் மாஸ்க கழட்டி போட்டு என்னோட சந்தோஷம் இல்லைன்னா உனக்கும் சந்தோஷம் இருக்க கூடாது, நீயும் என் கூட சேர்ந்து செத்து போயிரு அப்படின்னு மையோ கிட்ட அவன் நெருங்கவோ மையோ அவ கத்திய வச்சு அவன் கழுத்திலேயே போட்டுறதா. என்னோட ஹாப்பினஸ நான் இதுக்கப்புறம் விட்டு கொடுக்கறதா இல்ல, நான் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். சொல்ல போனா இப்ப கூட நான் ஹாப்பியா தான் இருக்கேன். யோரியை என் லைஃப்ல மீட் பண்ணது எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிருச்சு. என்னோட கோல் நான் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணுங்கிறது தான். குறுக்க யார் வந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி மையோ இப்ப அவனை கொண்டுறதா. யோரி மேல இருந்து கீழே இறங்கி வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் காமிக்கிறா. ஒரு பில்டிங்க்கு அதுல வர சொல்லி போட்டிருக்கேன் அண்ட் அதுல கார்டை பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்கு. கார்டுனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சரி எப்படியோ நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அதுக்காக வச்சு போலாம் அப்படின்னு யோரி சொல்றா. அதே மாதிரியான நோட்டீஸ் இன்னொரு பில்டிங்லயும் இருக்கு. அது அந்த ஸ்னைப்பரும் அந்த பொண்ணு பாக்குறாங்க. கார்டுனா என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். அதோ அந்த பிளாக் கலர் பில்டிங் தானே, சரி நம்ம அந்த இடத்துக்கு போவோம், கண்டிப்பா நமக்கு புது ஆளுங்க கிடைப்பாங்க அப்படின்னு யோரியும் மையவும் முடிவு பண்றாங்க. நான் சொன்ன 2 பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு, நம்மளும் இந்த பில்டிங்க்கு போலாம் அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் சொல்றான். யோரியும் மையவும் அந்த லெட்டர் வச்சிருக்கிற அந்த பில்டிங்க்கு போறாங்க. ஷீன்சகி இங்க குளிச்சிட்டு இருக்கா. குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க சும்மா இருக்கிறதுக்கு பதில் என்னோட போன்ல எடுத்துருக்க போட்டோஸை பாத்துட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு இடத்துலயும் இந்த பொண்ணுக்கு எப்படிதான் போட்டோ எடுக்க தோணுதோ அப்படின்னு ஸ்னைப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டோவை பார்த்து ஷாக் ஆகலாம். அச்சோ உங்களுக்கு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். இந்த காட் கோட் அப்படின்னா என்னது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த லெட்டர் சொன்னபடியே அந்த பில்டிங்க்கு போய் பார்த்தா மாஸ்க் போட்டு ஒருத்தன் இருக்கான். உடனே ஷூட் பண்ணலான்னு யோரி போகவும் டக்குன்னு யோரி மேல ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்ப அவ ஷாக் அடிச்சு கீழே விழறா. இப்ப யோரியால அசைய முடியல, மையோவையோ பிடிச்சு வச்சுட்டாங்க. மாஸ்க் போட்டுருக்கவன் ஆக்சுவலி அது பின்னாடி செலோட்டை போட்டி வச்சிருக்கான். மாஸ்க பத்தி தெரிஞ்சது சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கறான். காட்ஸ் கோட் மனுஷங்கள ஒரு வகையான காடா இவங்க மாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். இந்த இடத்த பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த மாஸ்க பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிடணும். சோ நீ இப்போ இதை போட்டு எங்களுக்கு டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்க போற அப்படின்னு மாஸ்கை இப்போ யோரி மேல அவன் போட போறான். அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சதுன்னு யோரி நினைக்கவும் ரைடர் கிட்ட போட்டுருக்க ஒரு மாஸ்க் வரான். அவனோட பவர் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒரே கிக்கு தான் மையவை பிடிச்ச வச்சிருந்தவங்க போட்டுதான் கண்ணை வச்சு ஷூட் பண்ணாலும் அசால்ட்டா ஸ்பீடா மூவ் ஆகி அதுல இருந்து தப்பிச்சு செம ஃபாஸ்டா மூவ் ஆகி எல்லாரும் வந்து போடுறான். இந்த மாஸ்கோட பவர்ல தான் இவன் எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுறான் அண்ட் இவங்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மையோ பாக்குறா. இப்போ பாஸ் மாதிரி இருந்த அந்த ஆளுமே வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்றான். பட் அவன் ஹார்ட்ல ஓட்டையை போட்டு கொண்டுதான். இப்போ யோரி கிட்ட அவன் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அவ்வளவுதான் மையோ இந்த இடத்துல இருந்து போயிரு, என்னோட பிரதரை போய் மீட் பண்ணி என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு யோரி வந்துட்டு இப்போ சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறா. மையோ அவ பேக்குள்ள இருந்து எதையோ எடுக்கிறா. பார்த்தா ஒரு மாஸ்காவா வச்சிருக்கா. மையோ இல்ல வேண்டாம் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. இதை போட்டா எனக்கும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ அந்த மாஸ்க் போடுறா. ஹே பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஃபர்ஸ்ட் மேல போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்லவும் இவர் அக்கறையா இருக்காரு அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஸ்கர்ட்டுக்குள்ள உள்ளதெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். மையோ இப்ப வில்லத்தனமா சிரிக்கிறா. அந்த மாஸ்க் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, உண்மையிலேயே அது மாஸ்க் தானே அந்த ரைடர் கேட்கவும் ஆமா நியூரோ சிக்னல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, கன்ஃபார்ம் அது ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு அந்த ரைடரோட மாஸ்க் அவன் கிட்ட சொல்லுது. மாஸ்க் நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப யோரி அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கண்ண அவ பக்கம் நீட்டுறா. ஆனா யோரியால மையோவை ஷூட் பண்ண முடியல. மையோ என்ன வலிக்காம கொல்ல அப்படின்னு யோரி சொல்றா. யோரி சாகுறதுக்கு ரெடி ஆயிட்டா. மயோமே வந்துட்டு யோரி கிட்டக்க வந்து வெட்டுறா. பட் மயோ வெட்டினது அந்த ரைடரோட கைய. யோரி ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போன எபிசோட்ல தான் காடா மாறணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அண்ட் ஆல்ரெடி ஒரு பொண்ணு காட் லெவல் கிட்டக்க நெருங்கிட்டா. சோ மாஸ்க் போட்டுக்கிறவங்களால அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்னைப்பர் இப்ப அந்த பொண்ணு கூட தான் இருக்கிறான். அந்த ரைடர் மாஸ்க் போட்டுக்கிறவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறான். கண்டிப்பா அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரியும். சோ யோரியை காப்பாத்துறதுக்காக மையோ இப்ப அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.